ஐயையோ! 8ல ராகுவா? ராகு வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டானா, நம்மளுக்கு பண இழப்புகள் வருமே, உடல் பலவீனமாகுமே, கோர்ட்டு, கேஸு, அசிங்கம், அவமானம், குடும்பத்தில பஞ்சாயத்து, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு தனப்பிராப்தி, இந்த ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? நான் வந்து இந்த பில்லி, ஏவல், சூனியம் இதெல்லாம் செய்ய கத்துக்க போறேன், அப்படின்ற விதத்தில கிளம்பலாம். இல்ல, எனக்கு யாரோ செஞ்சுட்டாங்க, அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க போறேன், அப்படின்ற விதத்தில கிளம்பலாம். நம்மளுக்கு ரிப்பேர் ஆகுது, செலவு வச்சுட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம வீட்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ராகு சரியில்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு இறுக்கமாவே இருக்கு, ஒரு எதையோ பறி கொடுத்த மாரி இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ராகு, கேது இவங்களோட இம்பாக்ட் எதுவும் சரியில்ல அப்படின்னு அர்த்தம். அதுவும் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கடகராசி அன்பர்கள். கடகம் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த ராகு கேது பயிற்சி, ராகு பகவான் 8ஆம் பாவத்துல போய் உட்கார்றார். ஐயையோ! 8ல ராகுவா? ராகு வந்து அஷ்டமத்துக்கு போயிட்டானா, நம்மளுக்கு பண இழப்புகள் வருமே, உடல் பலவீனமாகுமே, கோர்ட்டு, கேஸு, அசிங்கம், அவமானம், குடும்பத்துல பஞ்சாயத்து, இப்படி எல்லாம் வருமே அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 8ல ராகு பகவான் போய் உட்கார்ந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை ராகு மேல இருக்கு. அப்ப குருனோட விசேஷ பார்வை 9 ராகு மேல இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு நல்லது செய்யணும் அப்படின்னா குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பான். ஆனா ராகு கெடுக்கணும் அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கெடுக்கிறத தடுத்து நிறுத்துவான். அப்ப இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த 12 ராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய நல்லது என்னன்னா, குருனோட ஒரு இம்பாக்ட், குருனோட பார்வை ராகு மேல இருக்கிறது, இந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது எல்லா ராசிக்குமே ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் பொதுவாகவே வந்து பாருங்கள், உங்கள் சுய ஜாதகத்திலே வந்து ராகு 8ல் இருக்குது அப்படின்னா கூட இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு தனப்பிராப்தி, இந்த ஜாக்பாட் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு 8ல் ராகு இருந்தால். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாருங்கள், இப்போ இந்த 8ல் ராகு இருக்கும்போது நிறைய பேரோட புத்தி என்ன தோணும் அப்படின்னா, அமானுஷத்தை நோக்கி போவாங்க. அமானுஷத்தை நோக்கி போவாங்க அப்படின்னா 2 ஆஸ்பெக்டில் வச்சுக்கலாம். ஒன்று, நான் வந்து இந்த பில்லி, ஏவல், சூனியம் இதெல்லாம் செய்ய கற்றுக்க போகிறேன் அப்படின்ற விதத்தில் கிளம்பலாம். இல்லை, எனக்கு யாரோ செஞ்சிட்டாங்க, அதை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன் அப்படின்ற விதத்தில் கிளம்பலாம். இந்த மாதிரி ஒரு அமானுஷத்தை நோக்கி போகாதீங்க. போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, குருனோட பார்வை இருக்குது, பட் இருந்தாலும் 10% அந்த சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்கு போகாதீங்க. போனால் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஆகும். அதே மாதிரி பாருங்கள், இந்த 8ல் ராகு நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி டிபெண்ட் ஆக்குவான். நான் வந்து பாருங்கள் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தேன், வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தேன், லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிருந்தேன். இப்போ எனக்கு ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இல்லை எனக்கே வேலை பிடிக்கல, நான் வந்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா காசு, எங்கள் அப்பா கையை ஏந்திட்டு உட்காந்துட்டுருக்கு, எங்கள் அப்பா கிட்ட கையை ஏந்திட்டு உட்காந்துட்டுருக்கு, அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா கொடுத்தா தான் காசு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ராகு ஏற்படுத்துவோம். ஆனால் குரு பார்வை இருக்குது. ஸோ டோன்ட் வரி, பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். அதுக்கும் மேலே நான் பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் போகிறேன். வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகும். அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி நல்லா புதுசாக வாங்கி போட்டிருப்போம், டிவி வந்து திடீர்னு ஓடாது. செக் பண்ணி கொடுத்தா இதை மாற்றுறவங்க அதை மாற்றுறவங்க, டிவியில் முக்கால்வாசி வேலையை அவன் சொல்லுவான், இதுக்கு புது டிவியே வாங்கிக்கலாம்ப்பா அப்படிம்போது திடீர்னு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் நல்லா ஓடிட்டு இருந்தது ஓடா போகும். இந்த மாதிரி வீட்டில் எப்போ பாரு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகுது, செலவு வச்சுட்டே இருக்குது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ராகு சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம ஒரு ஜோதிடரை போய் பார்த்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கணும். ஓகேங்களா? உங்கள் குடும்ப ஜோதிடர்னு இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொருத்தருக்கும், அந்த மாதிரி நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி எப்போ பாரு மனசு இருக்குது, மனசு வந்து எனக்கு ஃப்ரீயாக இல்லை, மனசு வந்து ரொம்ப ஹாப்பியாக இல்லை, ஒரு இறுக்கமாகவே இருக்குது, ஒரு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ராகு கேது இவங்களோட இம்பாக்ட் எதுவும் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். அதுவும் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்றது செஞ்சுக்கோங்க. பரிகாரம் அப்படின்றது வழிபாடு, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, நிறைய நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்கள் சுய ஜாதகத்திலே ராகு 8ல் இருக்குது அப்படின்னாலும் இப்போ வந்து பாருங்கள், குருனோட பார்வை இருக்கிறதுனால பெருசாக யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் சுய ஜாதகத்திலே ராகு நல்லா இல்லை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட மாமியார் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், கையில் எப்பயுமே ஒரு வெள்ளி மோதிரம் அப்படின்றது போட்டுக்கோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் ராகுக்கான ஸ்டோன் போட்டுக்கிறேங்க, ஹெசோனைட் போட்டுக்கிறேன் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த ராகுனோட கல், கேத்துனோட கல், இந்த மாதிரி இந்த சனியினோட கல், இதெல்லாம் வந்து நீங்கள் சட்டன் போட்டக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலிஃபிக் எஃபெக்ட்ஸை கொடுப்பாங்க. நல்லா அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி ஜெம்ஸ் எல்லாம் போடணும். இதே குரு, இப்போ வந்து புதன், இவங்கெல்லாம் வந்து ஓகே.
ஓகேங்களா? அப்போ முத்து, சந்திரனோட கல் இதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அசுபர்களோட நம்ம கல் போடுறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா அனலைஸ் பண்ணி போடணும். அதே மாதிரி எந்த கையில் போடுறது, ரைட்டா லெஃப்டா அப்படிலாம் பார்த்து போடணும். இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள் விளையாட்டாக சொல்கிறாங்க, மேடம் நான் வந்து சனியினோட ப்ளூ சஃபேர் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு. சனியினோட ப்ளூ சஃபேர் அப்படின்றது அவ்வளோ சட்டுன்னு போடாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி ராகுனோடதும் கேதுனோடதும் யோசிச்சு போடுங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கல்லா போடுறதை விட நீங்கள் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி மோதிரம் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ராகுனோட இம்பேக்ட் இருக்கிறதுக்கு. அதுக்கும் மேலே அம்பிகை வழிபாடு பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து கேத்துனோட பாவம். கேத்து வந்து பாருங்க 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு கேத்து போயிருக்கான். கேத்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால சுய ஜாதகத்தில் கேத்து நல்லா இல்லை பெருசா அப்படின்னா குடும்பத்தை விட்டு தனியாக நம்ம பிரியக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். ஒரு பற்றில்லாத நிலையை கொண்டு வருவார். கேத்து அப்படின்னாலே சுருங்குவார், தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்வது. எனக்கு பெருசாக எல்லாருக்கூடையும் கூடி குழாவி சந்தோஷமாக வந்து இருக்க பிடிக்கல, எனக்கு தனிமையாக இருக்க பிடிக்குது, எனக்கு யாருக்கூடையும் கச்சன்னு பேச பிடிக்கல, 4 வார்த்தை பேசினாலும் கரெக்டாக பேச எனக்கு பிடிக்குது. கேத்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து பாருங்கள், நம்ம யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுக்க மாட்டாங்க, வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஹிடன் சீக்ரஸி அப்படின்றது உங்கள் ஃபேமிலிக்கு தெரிய வரும். இப்போ என்னங்க ஹிடன் சீக்ரஸி அப்படின்னா, இப்போல்லாம் வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் 2 சைட்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப சாதாரணமாக போச்சு இந்த சீக்ரஸி அப்படின்றதுலாம், இல்லைங்களா? எப்போ வந்து பாருங்கள் இந்த எஃபி, இன்ஸ்டா, இந்த யூடியூப்பில் அவ்வளோ விஷயம் இருக்கா எனக்கு தெரியல. இந்த எஃபி, இன்ஸ்டா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வளர்ச்சியில் ஒரு ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு நிறைய நல்லது கொடுக்குது, ஒரு ஆஸ்பெக்டில் பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கும் இது காரணமாக இருக்குது. அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சீக்ரஸி இருக்குது. ஒரு சீக்ரஸி இருந்தால் பரவாயில்லைங்க, 1000 சீக்ரஸி இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சீக்ரஸி இருக்குது அப்படின்னா அது வெளியே வர்றதுக்கு, ஃபேமிலிக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குங்க. ஸோ இது பெருசாக யோசிக்க வேண்டாம், அது நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். அதோட சூப்பரான பரிகாரம் என்ன தெரியுங்களா, அந்த மாதிரி சீக்ரஸி இல்லாத ஒரு லைஃப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது. ஆனால் இது நான் சொன்னாலும் நிறைய வயசு பிள்ளைங்களாம் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு சீக்ரஸி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவம் கேத்து அந்த ஹிடன் சீக்ரஸிஸை வெளியே கொண்டு வர மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுப்பார். ஐயோ இந்த பிள்ளை பாவம் அப்படியே பச்சை பிள்ளையாக இருந்துச்சு, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருந்த பூனை பீரே அடிக்குது அப்படின்றது தெரிய வச்சுடுவார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம சீக்ரஸி இருக்கவங்களுக்கு. இல்லாதவங்க அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. சுயஜாதகத்தில் கேது நல்லா இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, சுயஜாதகத்துலையும் கேது நல்லா இல்லை அப்படின்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், வேற்று மதத்தினர் மேலே நம்மளுக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வேற்று மதத்தினர் கூட ஒரு நட்பு மட்டும் இல்லை, நட்பையும் மீறி சில வந்து ஒரு அஃபெக்ஷன், ஒரு ரிலேஷன்ஷிப் அதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்து பாருங்கள் 2ஆம் பாவத்தில் கேத்து ஆக்ரோஷமாக பேசுவாங்க, ஒரு சிலர் இறைநிலையை தேடி ஓடுவாங்க. ஆக இந்த பாவம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். காசு பணத்துக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கே புது வேற்று மதத்தினரோட பழகிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆக சுயஜாதகத்தில் கேத்து நல்லா இருக்காரு அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. சுயஜாதகத்தில் பெருசாக கேத்து ஃபேவர் ஆகிடல அப்படின்னா நம்மளோட வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறுற மாதிரியும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ கேது எப்படி இருக்காரோ ஏதா இருக்காரோ தெரியல, என்னங்க இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம், எப்படி வேற ஒரு சீக்ரஸி வேற வெளியே வரும்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு நிறைய சீக்ரஸி இருக்கே அப்படின்றவங்களாம் இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்கள் சுயஜாதகத்தை வந்து ஒரு முறை பார்த்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோயில் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள் வந்து பாருங்கள் தெருக்கு தெரு விநாயகர் கோயில் கட்டினாங்க. அது எதுக்கு கட்டினாங்க? விநாயகர் ரொம்ப சீப்பாக இருக்காரு, அவர் சிலை தான் ரொம்ப விலை கம்மியாக இருக்குன்னு கட்டலைங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நேரம் காலம் சரி இல்லாமல் போகும். எப்பயுமே நம்மளுக்கு நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா நம்ம புத்தி தான் கெட்டு போகும். அந்த புத்தி வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு விநாயகரை கும்பிட்டா, விநாயகன் புத்திக்காரகன், நம்ம புத்தி வந்து கெடுக்கவே மாட்டான், அனலைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டியே நம்மளுக்கு கொடுப்பான். அதனால தான் விநாயகர் கோயில்னு கட்டினாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரு விநாயகர் கோயில் இருக்கிறதுனால நம்ம இங்கே இருக்க விநாயகர்லாம் கும்பிடவே மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு முறை, 6 வருஷத்துக்கு ஒரு முறை பிள்ளையார்பட்டியில் இருக்க விநாயகரை தான் போய் கும்பிடுவோம். ஏன்னா அவருக்கு தான் பவர் உண்டு, அவர் மட்டும்தான் விநாயகர் அப்படின்னு நம்ம நினைப்போம். தெரு பக்கத்தில் ஒரு சின்ன முக்கூட்டு சந்தில் இவ்வளோண்டு விநாயகர் இருக்காரு அப்படின்னா கூட அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், கேத்து பசிஃபை ஆவர். ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நம்ம சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை, மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையோனும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொள்ளு பொடி,
கொள்ளு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்ளு சாதம் அப்படின்றது ஒரு பெரிய வந்து கம்பசூத்திரம்லாம் கிடையாது. கொள்ளை வந்து நம்ம எப்படி புளியோதரை பொடி செய்கிறோம் அந்த மாதிரி கொள்ளு பொடி வந்து செஞ்சு சாதம், புழுங்கலரிசி சாதம் வடித்து அதை போட்டு நெய் போட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு எள்ளெண்ணெய் போட்டு நம்ம அந்த சாதத்தை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவாமிக்கு நிவேதனம் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. கோயிலில் போயிட்டு நிவேதனம் பண்ணால் அங்கே எங்கெங்க 1000 2000 கேட்குறாங்க, 3000 கேட்குறாங்க, நாங்கள் எங்கே போட்டோம், அதெல்லாம் செய்யவே வேணாம். நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொண்டு போயிட்டு அந்த கொள்ளு சாதத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு, அந்த கோயில் எங்கே விநாயகர் கோயில் எங்கன்னா 1000 பேர் வராங்க, ஒரு 10 பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு தொன்னையில் நீங்கள் கொடுங்க. இது கேத்துவை அமைதிப்படுத்தும். 2ஆம் பாவம் கேத்து, சுய ஜாதகத்தில் கேத்து நல்லா இல்லை அப்படின்னா நான் சொன்ன நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். அதுக்கு மேலே குருனோட பார்வையும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் போது கேத்து பசிஃபை ஆவார். ஆக நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே வந்து பாருங்க, எங்களுக்கு கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் நிறைய நாய்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. பட்சிகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. எங்கெங்கே காக்காலாம் எங்கெங்கே இப்போ நாங்கள் என்ன போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குதுங்க, அதுக்கு எங்கள் சாப்பாடுனோட டேஸ்ட்டே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. காக்காலாம் எந்த சாப்பாடு வந்து சூப்பர் டூப்பர் நம்ம சாப்பாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது. அவங்க பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா காரா பூந்தி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா காஞ்ச திராட்சை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த குருவிகளுக்கு அரிசி, குருவிகளும் இப்போ நிறைய அரிசி எடுக்க மாட்டேங்குதுங்க, பிஸ்கெட்டை ரொம்ப தூள் பண்ணி போட்டால் அதுங்க வந்து சாப்பிடுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் உணவு கொடுக்கறது மூலியமாகவே கேத்து பக்காவாக சாந்தம் அடைவார். பெருசாக நீங்கள் எந்த விதத்துலையும் மாட்டிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வசதி வாய்ப்பு, ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சப்போர்ட்டு, பெரிய லெவலில் முன்னேறது, இது எல்லாமே வரும். ஒரு 10% இந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதையும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலயமா பசிஃபை பண்ணிக்கோங்க. கடகராசி அன்பர்கள் வாழ்த்துக்கள்.